நம்மளை சீண்டி பார்க்கிற மாதிரி நிறைய பதிவுகளை போடுவாங்க. ஆனா நாம அத முதிர்ச்சியோட இருக்கணும். காமெடியா பதில் கொடுங்க, கிண்டலா பேசுங்க. ஆனா எதுவாக இருந்தாலும் பொறுமையா கூலா டீல் பண்ணுங்க. அவங்களுக்கு வந்தா ரத்தம், நமக்கு வந்தா தக்காளி சட்னி என்ற நினைப்புல தான் செய்தி சேனல்களும் தேர்தல் ஆணையம் கூட செயல்படுது. அதனால நீங்க பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு சொல்லையும், உருவாக்குகிற ஒவ்வொரு கண்டையும் பொறுப்போடு உருவாக்குங்க. நம்ம எதிரிகளுக்கு இருக்கிற ஊடக சொகுசு நமக்கு என்னைக்குமே கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தோழமை சக்திகளோடு சிண்டு முடிகிற வேலையில எதிர்கட்சியினர் ஈடுபடுவாங்க. அவங்களுடைய சூழ்ச்சிக்கு நாம இடம் தரக்கூடாது. கழகத்திலிருந்து வரக்கூடிய அபிஷியல் செய்திகளை மட்டும் நம்பி செயல்படுங்க. இஷ்டத்துக்கு பரப்பக்கூடிய பொருளைகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. களம் நமக்கு சாதகமாக இருக்கு. வெற்றி பெறக்கூடியவர்கள் தான் வேட்பாளர்களாக அறிவிக்கப்படுவாங்க. களத்திலையும் ஆன்லைன்லயும் நாம சரியா செயல்பட்டோம்னா நம்முடைய டார்கெட்டை நாம நிச்சயம் அச்சீவ் பண்ணிடுவோம்.